வெல்கம் டு Amma Samayal. நம்ம இன்னைக்கு சுவையான இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உள்ளே இருக்க பூர்ணத்துக்கு நம்ம தேங்காய், பொட்டுக்கல்ல, வெல்லம் சேர்த்து பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் பொட்டுக்கல்லையை அரைச்சிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கல்லையை நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 1 கப் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காயை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நெய்யில் தேங்காய் வறுக்கும்போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள், தீயை விட்டுடாமல் பார்த்துக்கோங்க. நல்லா தேங்காய் வதங்கினதுக்கப்புறமா 1/2 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதாவது 1 கப் தேங்காய்க்கு 1/2 கப் வெல்லம் சரியான அளவு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும்னு நினச்சிங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. அதோடு இப்போ 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. ஸோ வெல்லம் கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த பொட்டுக்கடலை பொடி இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் இதே மாதிரி கடலை கூட சேர்த்துக்கலாம். கடலையை நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கணும். அதை இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இப்போ நமக்கு பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இடியாப்ப மாவு இல்லாட்டி அரிசி மாவை நல்லா வறுத்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அடுத்து 1 கப் சுட தண்ணி சேர்த்துக்கலாம். சூடான தண்ணி சேர்த்து கலந்தால் தான் நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். கொழுக்கட்டை விரிசல் வராமல் வரும் நமக்கு. ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்துக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி சரியான அளவு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துட்டே வாங்க. நல்லா சூடாக இருக்கும், அதனால் கை வச்சு பிசைய ட்ரை பண்ணாதீங்க. நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் இல்லாட்டி ஃபோர்க்லேயே நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம மாவாக பிசையணும். ஸோ நல்லா இப்போ கலந்தாச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டுட்டு 10 நிமிஷத்துக்கு விட்டுடுங்க. நல்லா ஆறிடும். அதுக்கப்புறமா நம்ம மாவு பிசைய ஆரம்பிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நல்லா கையில் இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு அப்புறம் மாவு பிசைய ஆரம்பிங்க. கையில் ரொம்ப ஒட்டாது. இப்போ மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது ஒரு மூடி போட்டு வச்சுட்டுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் கொழுக்கட்டை பண்ணுங்கள். திறந்து வச்சிங்கன்னா ட்ரை ஆகிடும். இந்த மாதிரி சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு நல்லா தட்டிட்டு நல்லா ஓரங்கள்லாம் அழுத்தி விட்டுட்டே வாங்க. இப்போ நல்லா தட்டியாச்சு. இப்போ இதில் பூர்ணத்தை வச்சிடலாம். பூர்ணத்தை வச்சுட்டு மூடிட போகிறோம். இப்போ நல்லா எல்லா சைடும் ஒன்று சேர்ந்து மேலே அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா நல்லா டைட்டாக மூடிடும். எல்லா சைடும் நல்லா ஈவனாக அழுத்தி விட்டுடுங்க. நமக்கு சூப்பரான கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இது இப்படியே கூட வேக வைக்கலாம். பட் இதில் அச்சில் வச்சு எடுத்தால் எப்படி டிசைன் வருமோ வரி வரியாக அதே மாதிரி வரதுக்காக இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு பண்ணிங்கன்னா நம்ம கொழுக்கட்டை அச்சில் வச்சு எடுக்கும்போது என்ன டிசைன் வருமோ அதே மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா சைடும் அழுத்தி விடுங்க. ரொம்ப அழுத்திடாதீங்க, உள்ளே இருக்க பூர்ணம் வந்துடும். ஸோ அதனால் லைட்டாக நல்ல மாவில் மட்டும் படுற அளவுக்கு லைட்டாக அழுத்தி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டிசைன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொழுக்கட்டை அச்சில் வச்சு எடுத்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. அடுத்து இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இட்லி தட்டில் இந்த மாதிரி கொழுக்கட்டை எல்லாம் வச்சுட்டு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுங்க. சூப்பரான கொழுக்கட்டை சுட சுட ரெடி ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. திறந்து பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. வெளியில் மாவு நல்ல சாஃப்டாகவும் உள்ளே பூர்ணம் நல்ல ஜூஸியாகவும் கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த சுவையான கொழுக்கட்டையை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா Amma Samayal சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.